ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் மகோத்சவ அனுபவத்தில் தொடர்ந்து பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் இன்றைய அனுபவம். முதல் பாசுரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். இது பெரியாழ்வார். வீத்திருந்து போற்றி திருவாய்மொழியிலே இது நம்மாழ்வார். வீத்திருந்து போற்றி என்கின்ற பாசுரத்துல நம்மாழ்வார் பகவத் மங்களாசாசனம் செய்கின்றார். எம்பெருமான நோக்கி எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்கின்ற பரிவாலே பகவத் மங்களாசாசனம், எம்பெருமானுக்கு ஒன்றும் நேர வேண்டாம், நேர வேண்டாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி மங்களாசாசனம் செய்கின்றார். இதை அடி ஒற்றியேதான் பெரியாழ்வாரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். எம்பெருமானே உமக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, ஆயிரம் 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 பல்லாண்டுகள், பல கோடி நூறாயிரம், பல கோடி பல கோட்டியான ஆயிரமான பல்லாண்டுகள் உமக்கு. உமக்கு ஒன்றும் நேராதபடி இருக்க வேண்டும். உம்முடைய செவ்வியதான திருவடிகளுக்கு பல்லாண்டு. அடியோமோடும் உம்மோடு சேர்ந்து அத்தனை பேருக்கும் பல்லாண்டு, உம்முடைய பரிகரங்களுக்கு பல்லாண்டுன்னு சொல்றாராக. எடுத்த எடுப்புல பல்லாண்டு பல்லாண்டு உமக்கு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டுன்னு சொல்றதுனாலே இவரும் பகவத் மங்களாசாசனம் செய்வதாகவே இங்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக வீத்திருந்து போற்றி என்று நம்மாழ்வார் பகவத் மங்களாசாசனம் பண்ணினது போலே இவரும் பல்லாண்டு பல்லாண்டு என்கின்ற பாசுரத்துல பகவத் மங்களாசாசனம் செய்கின்றார். இரண்டாவது பாசுரம், அடியோமோடும் நின்னோடும், நின் திருமார்பிலே வாழ்கின்ற மங்கைக்கு பல்லாண்டு, திருவாழியானுக்கு பல்லாண்டு, பாஞ்சசன்யத்துக்கு பல்லாண்டு, உம்முடைய பரிகரங்களுக்கு பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் சொல்றார். நம்மாழ்வார் பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் என்று கலியும் கெடும் கண்டுகொண்மின் என்று சொல்றது போலே இந்த கலிக்கு பொலிக 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 பாசுரத்துல மங்களாசாசனம் செய்கின்றார். பொலிக பதிகத்துல நம்மாழ்வார் பாகவத மங்களாசாசனம் செய்கின்றார். அது யாரை குறித்துன்னு சொல்றதுக்கு பவிஷ்யதாச்சாரியனான சுவாமி ராமானுஷரை குறித்தே சொல்றது. கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல்னு பொலிக 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 பாசுரத்துல. ஆக இந்த பகவத் மங்களா இந்த பாகவத மங்களாசாசனம் பகவத் மங்களாசாசனத்துக்கு அதுக்கு பிறகே செய்யப்பட்டது. முதல் பாசுரத்துல வீத்திருந்து போற்றி அப்படின்னு 4ஆம் பத்துல பகவத் மங்களாசாசனம் செய்கின்றார். அதுக்கு பின்னே பொலிக பொலிக பொலிகங்கிறதுல பாகவத மங்களாசாசனம் செய்கின்றார். அதை ஒட்டியே பெரியாழ்வாரும் முதல் பாட்டுல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பகவத் மங்களாசாசனம் பண்ணினார். அடுத்த 2வது பாசுரத்திலேயே அடியோமோடும் மங்கையும் திருவாழியாழ்வானும் பாஞ்சசன்யமும் பல்லாண்டே என்று சொல்றதுனாலே இவரும் பாகவத மங்களாசாசனம் செய்வதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக முதல் பாசுரத்துல பகவத் மங்களாசாசனமும் 2வது பாசுரத்துல பாகவத மங்களாசாசனமும் நம்மாழ்வார் அடி ஒட்டியே பெரியாழ்வாரும் செய்ததாகவே நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். 3வது, அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே என்று பெரியாழ்வார், அமலநாதிபிரானிலே திருப்பானாழ்வார் அப்பெரியவாய கண்கள் அப்படின்னும், நம்மாழ்வார் அது காலனே கடமையில் அவை கலந்து அப்படின்னு இவர்கள்லாம் சொல்றது. இப்படி பல பாசுரங்கள்ல அப்பாஞ்சஜன்யமும் அப்பெரியவாய கண்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கும் பொழுதோ இது அவர்கள் எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ, கண்ணெச்சில் பட்டு விடுமோ அப்படின்னு கலங்கி ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு விதமாக முகத்தை மாற்றி வைத்து கொண்டு சொன்னார்கள் அப்படின்னு, ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள் அப்படின்னு இந்த இடங்களில் எல்லாமே பார்க்கும் பொழுது ஆழ்வார்கள் அத்தனை பேருமே அவர்கள் எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோங்கிறதுனால முகத்தை மாற்றி வைத்து கொண்டு சொன்னார்கள் அப்படின்னு. இப்ப உன் சேவடி என்பதிலேயும் அப்பாஞ்சசன்யம் அப்படிங்கிறத இந்த 2 இடத்திலேயும் தன் கண் படிலும் கண்ணெச்சிலாம், தன்னுடைய கண் பட்டால் கூட அது எம்பெருமானுக்கு கண் பட்டது போல கண் எச்சில். அதனால எம்பெருமான பார்க்க கூசி முகத்தை மாத்தி வைத்து கொண்டு சொல்றது போலே
மாற வைத்துக்கொண்டு உன் சேவடி செவ்வி தெருக்காப்பு அப்பாஞ்ச சன்னியமும் அப்படின்னு முகத்தை மாற்றி வைத்துக்கொண்டு சொல்றது போல. ஏன்னா தன்னுடைய கண் பட்டால் கூட எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் வந்து விடுமோ அப்படிங்கிறதுனால சொல்றார். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, திருமேனியினுடைய கரிய நிறம், உள்ளங்கை சிவந்திருக்கக்கூடியது, பாஞ்சசன்யம் வெளுத்திருக்கிறது. அப்படியே பார்க்கும் பொழுது அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கும்படியா இருக்கே, அதனால கண்ணெச்சில் உண்டாகி விடுமோ அப்படிங்கிறதுனாலே. கரிய திருமேனியானவன், சிவந்திருக்கக்கூடிய உள்ளங்கைகள், கண்களோ சிவந்திருக்கு, அதே போல பாஞ்சசன்யமும் வெளுத்திருக்கு, அதனால கண்ணெச்சிலோ அப்படின்னு சொல்றபடிக்கு. இது பெரியாழ்வார். அப்பெரியவாய கண்கள் அப்படின்னு திருப்பானாழ்வார் காட்டுறாரே, போக்ய அதிசயத்தாலே. இப்படி நீண்ட கண்களா, கருணை சொரியக்கூடிய கண்களா அப்படின்னு சொல்றது போல முகத்தை அவரும் மாத்தி வைத்துக்கொண்டு கண்ணெச்சில் நேர்ந்து விடுமோ அப்படிங்கிறதுனால வைத்துக்கொண்டு சொல்றார் அப்படின்னு. இப்ப நம்மாழ்வார் காட்டேன்மின் நும்முரு அப்படின்னும் அது காலனே அப்படிங்கிறதுனால காண மாட்டாமையாலே முகத்தை அப்படி வைத்துக்கொண்டு சொல்றார் அப்படின்னு பூர்வர்களினுடைய நிர்வாகம் இந்த இடத்துல. கணமயில் அவை அப்படிங்கிற இடத்திலேயும் அவை அப்படிங்கிறது கண் கொண்டு பார்க்க முடியாது, அதனால கண்ணெச்சிலோ அப்படிங்கிறதுனால மறுபடியும் முகத்தை மாற்றி வைத்துக் கொண்டு சொல்றார்கள் அப்படின்னு இந்த இடத்துல ஆழ்வார்களுடைய ஒத்துமையாக சொல்றபடியாக அமைந்திருக்கு. அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே, அப்பெரியவாய கண்கள், அது காலனே, கணமயில் அவை அப்படின்னு இதெல்லாம் சொல்றது தன் கண் பட்டாலும் கண்ணெச்சில் என்பதனாலே ஆழ்வார்கள் இப்படி முகத்தை மாற்றி வைத்துக் கொண்டு சொன்னார்கள் அப்படின்னு. அடுத்ததாக 7 மறை பொருளே, இது பெரியாழ்வார். 7 ஆடையும் அகுதே, இது நம்மாழ்வார். 7 மறை பொருளே 7 ஆடையும் அகுதே அப்படிங்கிற இடத்துல, இந்த இடத்துல வேதத்துக்கும் வேத பிரதிபாத்தியனான எம்பெருமானுக்கும் பொருத்தம் உண்டு அப்படின்னு இந்த இடத்துல பெரியாழ்வார் சொல்றார். வேதத்துக்கும் வேதத்தினுடைய பிரதிபாத்தியனானவன் யார்? எம்பெருமான். அந்த பகவானுக்கும் ஒற்றுமை உண்டு அப்படின்னு பெரியாழ்வார் 7 மறை பொருளே அப்படிங்கிறத அருளி செய்தது எது? எந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஒத்து இருக்குன்னா, வேதைச்ச சாவை அகமேவ வேத்யகா என்று கீதாச்சாரியனுடைய வாக்கு. இந்த வாக்கை அடி ஒற்றியே பெரியாழ்வார் இங்கே சாதித்தார். வேதமும் வேதத்தினுடைய பிரதிபாத்தியனான எம்பெருமான் அகம் வேத்யச்ச, நானே அந்த வேதத்தாலே சொல்லப்படக்கூடியவன், நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் அப்படின்னா நான் மறைகளினுடைய சொல்லினுடைய பொருளாக இருக்கான், ஒவ்வொரு சொல்லாகவும் இருக்கின்றான். இது நாச்சியாரனுடைய நிர்வாகம், நாச்சியாரனுடைய பாசுரம். அகமேவ வேத்யா அப்படிங்கிறார் கீதாச்சாரியன். அதை ஒட்டியே இங்கே வேதமும் 7 மறைப்பொருளே என்று பெரியாழ்வார் இங்கே சொல்றார். வேத பிரதிபாத்தியனான எம்பெருமானும் பொருத்தமுடையது அப்படின்னு. நம்மாழ்வாரோ 7 ஆடையும் அகுதே அப்படின்னா, திருமேனியிலே திரு பீதாம்பரமும் திரு அறையும் பொருந்து இருக்கிறபடியே இங்கே சொல்றார். இது பீதாம்பரம், திரு அறை. அப்ப 7 ஆடை அப்படின்னு அனுபவித்து சொன்னது எப்படி எதோடு ஒத்து இருக்குன்னா, படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைம்பொற் கழிச்சோதி கலந்ததுவோ திருமாலே அப்படின்னு சொல்றது போல, எப்படி நம்மாழ்வார் அழகர் மலையிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை அனுபவித்தாரோ அதே போல இங்கே சாதிக்கிறார். ஆக வேதத்துக்கு என்றே பகவான், பகவானுக்கு என்றே வேதம் அப்படி பொருத்தமுடையதா இருக்கிறது என்று இந்த பொருத்தமுடைய வாக்கியத்தினால பெரியாழ்வார் இங்கே சாதித்தார். அதே போலே திருவரைக்கென்றே ஒரு பீதகவாடையா, பீதகவாடைக்கென்றே திருவரையா, இப்படி பொருத்தமுடையதாக இருக்கோ அப்படின்னு நம்மாழ்வார் அனுபவம் இங்கே அனுபவித்தார். ஆக 7 மறை பொருளே 7 ஆடையும் அகுதே என்று நம்மாழ்வார். அடுத்ததாக இதுபோலே நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரின் பாசுர ஒற்றுமைகள் அனுபவத்தை அடுத்த பகுதியிலேயும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.